காரைக்கால் அம்மையார் 3 பெண் நாயன்மார்களில் ஒருவரும் மூத்தவருமாவார். கையிலை மலையின் மீது கைகளால் நடந்து சென்றவரை சிவபெருமான் அம்மையே என்று அழைத்ததாலும் காரைக்கால் மாநகரில் பிறந்தவர் என்பதாலும் காரைக்கால் அம்மையார் என்று வழங்கப் பெறுகிறார். பரமதத்தன் என்பவரை மணந்து இல்லற வாழ்வில் ஈடுபட்டிருந்தவர் ஒரு நாள் கணவன் கொடுத்தனுப்பிய 2 மாம்பழங்களில் ஒன்றினை சிவனடியாருக்கு படைத்துவிட்டு அந்த மாம்பழத்தினை கணவன் கேட்க இறைவனிடம் வேண்டி மாம்பழத்தினை பெற்ற நிகழ்விலிருந்து இறைவனை சரணடைந்தார். இவர் இசைத்தமிழால் இறைவனை பற்றி முதலாக பாடியவராகவும் தமிழுக்கு அந்தாதி எனும் இலக்கண முறையை அறிமுகம் செய்தவராகவும் அறிய பெறுகிறார். அற்புத திருவந்தாதி, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், திரு இரட்டை மணிமாலை போன்ற நூல்களை தந்து சைவத்தமிழுக்கு பெரும் தொண்டாற்றியுள்ளார். இவருடைய பதிக முறைகளை பின்பற்றியே பிற்காலத்தில் தேவார பதிகங்கள் இயற்றப்பட்டன. இவருக்கென காரைக்கால் சிவன் கோவிலில் தனி சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது. அக்கோவில் காரைக்கால் அம்மையார் கோவில் என்று மக்களால் அழைக்கப்பெறுகிறது. முற்காலத்தில் காரைவனம் எனப்பட்ட மாநகர் தற்போது காரைக்கால் என்று வழங்கப்படுகிறது. இந்நகரில் காரைக்கால் அம்மையார் தனதத்தன் தர்மவதி தம்பதியருக்கு மகளாக பிறந்தார். இவரது இயற்பெயர் புனிதவதி. சிவ வழிபாட்டில் ஈடுபாடு கொண்ட வணிக குடும்பத்தில் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே சிவபெருமான் மீது பக்தி கொண்டவராக இருந்தார். ஒரு சமயம் பரமதத்தன் தனது கடையில் இருந்தபோது ஒரு வியாபாரி 2 மாங்கனிகளை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தார். கனிகளை பெற்ற பரமதத்தன் அதனை தன் வீட்டிற்கு கொடுத்து விட்டார். அவரது வீட்டிற்கு சிவனடியார் ஒருவர் உணவு வேண்டி வந்தார். அவரை வரவேற்று அமரச் செய்தார் அம்மையார். மதிய உணவு தயாராக இல்லாததால் தயிர் கலந்த அன்னம் படைத்து அத்துடன் தனது கணவன் கொடுத்து அனுப்பிய ஒரு மாங்கனியையும் தந்து உபசரித்தார். மதிய உணவிற்கு வீட்டிற்கு வந்த பரமதத்தனுக்கு பல வகை பதார்த்தங்களுடன் அன்னம் பரிமாறிய அம்மையார் சிவனடியாருக்கு படைத்தது போக மீதமிருந்த ஒரு மாங்கனியை அவருக்கு வைத்தார். மாங்கனியின் சுவை நன்றாக இருக்கவே மற்றொரு கனியையும் தனக்கு வைக்கும்படி கேட்டார் பரமதத்தன். அம்மையார் செய்வதறியாது திகைத்து சமையலறைக்குள் சென்று சிவபெருமானிடம் வேண்டினார். மெய் மறந்து நினைந்து உற்ற இடத்து உதவும் விடையவர்தான் தம் மனம் கொண்டு உணர்தலுமே அவர் கையில் ஒரு மாம்பழம் தோன்றியது. மகிழ்ச்சி அடைந்த அம்மையார் அதனை கணவனுக்கு படைத்தார். முதலில் வைத்த மாங்கனியை விட இக்கனி அதிக சுவையுடன் இருக்கவே சந்தேகமடைந்த பரமதத்தன் காரணம் கேட்டார். அம்மையார் நடந்ததை கூறினார். அக்காரணத்தை பரமதத்தன் நம்பவில்லை. சிவபெருமான் கனி தந்தது உண்மையானால் மீண்டும் ஒரு கனியை வரவழைக்கும்படி கூறினான். அம்மையார் சிவபெருமானை வணங்க மீண்டும் ஒரு மாங்கனி கிடைத்தது. இதை கண்டு வியந்த பரமதத்தன் அவரை தெய்வ பெண் என்று கருதினார். உடனுறைய தனக்கு தகுதியின்மையால் தான் அவரை விட்டு நீங்கி விடுதல் வேண்டும் என்னும் முடிவில் அவரை நீங்க துணிந்தார். வாணிபம் செய்ய விரும்பும் பண்டங்களும் பொருந்துவனவற்றை நிரம்ப ஏற்றிக்கொண்டு கடலின் மீது பயணமாகச் சென்றார். பின்னர் பரமதத்தன் பாண்டிய நாடான மதுரை மாநகர் சென்று மற்றொரு பெண்ணை மணம் முடித்து அங்கேயே வாழ்ந்தார். சில காலம் கழித்து அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு அம்மையாரின் திருப்பெயரையே வைத்தார். பரமதத்தன் பாண்டிய நாட்டில் இருக்கும் செய்தி அம்மையாருடைய உறவினர்களுக்கு மற்ற வணிகர்கள் மூலம் தெரிய வந்தது. அவர்கள் அம்மையாரை அழைத்து கொண்டு பாண்டி நாட்டை நோக்கி புறப்பட்டு போனார்கள். பாண்டி நாட்டில் பரமதத்தன் இருக்கும் நகருக்கு வெளியே உள்ள ஒரு இடத்தில் தங்கி அம்மையார் வந்திருக்கும் செய்தியை பரமதத்தனுக்கு ஒரு ஆள் மூலம் சொல்லி அனுப்பினர். தன்னை தேடி வந்த மனைவியை கண்ட பரமதத்தன் அவரை தெய்வமாக வணங்கி தனது 2வது மனைவி குழந்தையுடன் காலில் விழுந்தார். இவர்கள் தெய்வத்தன்மையுடையவர்கள், அதனால்தான் காலில் விழுந்தேன். நீங்களும் இவரை போற்றி வழிபடுங்கள் என்று கூறினான். அதன் பிறகு கணவருக்காக தாங்கிய உடல் நீங்கி இறைவரை போற்றுகின்ற பேய் வடிவத்தை அடியேனுக்கு நற்பாங்கு பொருந்த அருள வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி நின்றார். தாம் வேண்டி அதனையே பெறுவாராகி உடம்பில் தசையும் அதனை இடமாக கொண்டு அடைந்த அழகுகளும் ஆகிய இவை எல்லாவற்றையும் உதறி அனைவரும் வணங்கும் சிவபூதகண வடிவம் பெற்றார். அம்மையார் இறைவனை காண கைலாயம் சென்றார். கைலாயம் இறைவன் உறையும் புனிதமான இடம் என்பதால் அங்கு தரையில் கால் ஊன்றாமல் தலைகீழான நிலையில் சென்றார். கைலையில் இறைவனுடன் இடங்கொண்டு அமர்ந்திருந்த பார்வதி அம்மை தலையால் நடந்து வரும் அம்மையை கண்டு இவர் யார் என கேட்க நம்மை பேணும் அம்மை காண் என கூறி அம்மையே வருக என்றழைத்து வேண்டுவன கேள் என விழித்தார். அதற்கு அம்மையார், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் இறைவா உனை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அவ்வாறே அருளிய இறைவன் அவருக்கு தன் திருத்தாண்டவம் காட்டி திருவாலங்காட்டிற்கு வரப்பணித்து அங்கு அருளிய இறைவன் தன் திருவடி கீழென்றும் இருக்க அருளினார். காரைக்கால் அம்மையார் பாடிய இந்த பதிக முறையை முதலாக பாடப்பெற்றதாகவும் அதனால் இவை மூத்த பதிகங்கள் என்றும் இறைவனை பதிக முறையில் பாடியமையால் திருப்பதிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. திருவாலங்காட்டில் இறைவன் ஆடியதை பாடியமையால் இவை அனைத்தும் சேர்த்து திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் என்று அழைக்கப்படுகிறது. காரைக்கால் அம்மையாரின் சிறப்புகளை மக்களுக்கு தெரிவிக்க காரைக்கால் சோமநாதர் கோயில் சார்பாக மாங்கனி திருவிழா நடைபெறுகிறது.
காரைக்கால் அம்மையார் கோயிலில் மாங்கனி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் பௌர்ணமி அன்று மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திருவிழாவின் போது சுவாமி தேர் வீதி உலா வருகையில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக வீட்டு மாடிகளில் நின்று கொண்டு இறைவன் மீது மாங்கனிகளை வாரி இறைத்து நேர்த்திக் கடன் செலுத்துவார்கள். தேவார காலத்திற்கு முன்பே இசைத்தமிழால் சிவபெருமானை பாடியவர் என்பதால் இசைத்தமிழின் அன்னை என்று அறியப்படுகிறார். இவருடைய பதிக முறையை பின்பற்றியே தேவார திருப்பதிகங்கள் பாடப்பட்டன.